ஸ்லோகா நம்பர் 16 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 133 to 133. அஹம் க்ரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் அகமக்னிர்ரஹம் ஹுதம். இப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எந்த விதமான பக்தி பண்ணுற அப்படிங்கிறதை பொறுத்து சாஸ்திரம் உன்னை கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஏக்க ரூப பக்தி பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ மந்த அதிகாரி, எல்கேஜி தான் இப்போ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அதனால் மந்த அதிகாரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ லோவஸ்ட் கிரேட். அதான் எல்கேஜினால என்ன அர்த்தம்? லோவர் கிண்டர் கார்டன் தானே? கரெக்டாக தான் சொல்கிறது. ஸோ மந்த அதிகாரி. இப்போ இதே அநேக ரூப ஈஸ்வர பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மத்தியம அதிகாரி, மிடில் ஸ்கூல் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். ஸோ அரூப ஈஸ்வரா அப்படின்னா தான் உத்தம அதிகாரி. ஸோ நம்ம மந்தலேருந்து மத்தியமா கிராஜுவேட் ஆகணும், மத்தியமாலேருந்து உத்தம அதிகாரியாக ஆகணும். பட் இங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாரையும் மத்தியம அதிகாரின்னு சொல்லிடுறார். மந்த அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கே அவர் போல நம்மளெல்லாம் ரொம்ப குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோ டைரெக்டாக நம்மளை மத்தியம அதிகாரியாக ஆக்கிடுறார். ஸோ அர்ஜுனனை மத்தியம கேட்டகரியில் சேர்த்தா நம்மளையும் மத்தியம கேட்டகரியில் சேர்க்கிறாருன்னு தான் அர்த்தம். ஸோ இன்டர்மீடியரி லெவலில் வைக்கிறார் நம்மளை. நீ பகவானை ஏதோ ஒரு ஃபார்மில் அப்ரிஷியேட் பண்ணுன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு ரூபத்திலையாவது நீ பகவானை அப்ரிஷியேட் பண்ணு, உன்னை மத்தியம கேட்டகரியிலேயே நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ எந்த ரூபத்தில் வேணும்னாலும் பகவானை வர்ஷிப் பண்ணுறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷண்மத ஸ்தாபகமே எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் நீ ஈஸ்வராவை அப்ரிஷியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் சங்கரர் அந்த 6 விதமான அந்த பக்தி விஷயத்தை ஸ்தாபகமே பண்ணினேன். ஆனால் அதில் இப்போ என்ன ஆயிடுத்து, உன்னுடைய கடவுள் ஒஸ்தியா என்னுடைய கடவுள் ஒஸ்தியா அப்படிங்கிற சண்டை நாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிஃபரன்சஸ் வரணுன்றதுக்காக பிரிக்கலை, ஏதாவது ஒன்றையாவது நீ பிடிச்சிண்டு நீ ஃபர்தராக க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு மைண்டுக்கு ஒரு ஃபார்ம் அட்ராக்ட் பண்ணும். அதனால அந்த மாதிரி 6 விஷயங்களை கொடுத்தா இவன் என்ன பண்ணிட்டா, சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அப்படின்னு சண்டை போடுற லெவலுக்கு வந்துட்டோம். அப்போனா எவ்வளோ இம்மெச்சோர் மைண்டு. வேதத்திலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நாம் தள்ளி போகிறோமோ பகவான்லேயே நாம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய மைண்டு கரப்டாக இருந்ததுன்னா ஈஸ்வராலேயே நம்மளால் வித்தியாசத்தை பார்க்க முடியறது. இப்போ நீங்கள் இந்த பர்சனல் காட்லேருந்து விஸ்வரூபத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அநேக ரூபத்துக்கு வந்துட்டேன்னா எங்கேயாவது வித்தியாசப்படுத்த முடியுமா? ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் காமிக்க முடியுமானா பண்ண முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ லோவாக இருக்கோம் பாருங்க. எல்கேஜி லெவலில் தான் நாம் இருக்கோம். ஸோ இங்கே 16th ஸ்லோகத்திலேருந்து 19th ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அநேக ரூப ஈஸ்வராவை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாலே இந்த கிரியேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக பார்க்கறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ எந்த லாவை பேஸ் பண்ணி இதை பகவான் நமக்கு சொல்கிறார்? இந்த கிரியேஷனில் இருக்கிற எல்லாமே ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷன். அப்போ எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரே காரணம்தான் பல காரியங்களாக தோன்றுகிறது
அதுதான் அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் லா. காஸ் வந்து ஏகம், ஆனால் இஃபெக்ட் இருக்கே அது வந்து அநேகம். என்ன எக்ஸாம்பிள்? கோல்டு ஆர்னமெண்ட்டு. கோல்டு ஏகம், ஆர்னமெண்ட்ஸ் அநேகம். இப்போ வந்து நம்மளால் இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ஒரே கோல்டே இவ்வளவு நகைகளாக காட்சி அளிக்கிறது. இருக்கிறது ஒரு கோல்டு தான், ஆனால் அதுவே இவ்வளோ விதவிதமான நகைகளாக ஒரே தங்கமே காட்சி அளிக்கிறது. அப்போ ஒரே உட்டே விதவிதமான ஃபர்னிச்சராக இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஏக ஈஸ்வரா இப்போது இந்த என்டையர் யூனிவர்ஸாக காட்சி அளிக்கிறார். அதனால தான் தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், அதெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. இல்லை எனக்கு விஷ்ணு வந்து செட் ஆகாதுன்னா சர்வம் சிவமயம் ஜகத்து. கடைசியில் சர்வம் பிரம்மமயம், அதுக்கு வரணும். பிரம்மாமயம் இல்லை, பிரம்மமயம். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? அகம் ஏவ க்ரதுஹு. இப்போ வந்து அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், என்னெல்லாம் பியூட்டிஃபுல் திங்ஸ் இந்த உலகத்தில் இருக்கோ அதையெல்லாம் வந்து ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்மளால் வந்து அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு மலையை பார்க்குறேன், சமுத்திரத்தை பார்க்குறேன், அப்புறம் எங்கேயாவது ஒரு அழகான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்தா என்னால் வந்து ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒத்துக்க முடியும். அகெயின் எதை பேஸ் பண்ணி? ஏன்னா என்னுடைய ராகத்வேஷத்தை பேஸ் பண்ணி இதெல்லாம் ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷன் ஒத்துக்க முடியறது. இப்போ கூவம் அது ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக இல்லையா? ஆனால் என்னோடய மைண்டு ஒத்துக்குமா? கூவம் அப்படின்னா அது என்னோட எந்த லிஸ்ட்டில் இருக்கு? துவேஷ லிஸ்ட்டில் இருக்கிறதுனால எந்த துவேஷ லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னால் ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக பார்க்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் சில பேர் இருப்பா நம்மளுடைய துவேஷ லிஸ்ட்டில். அவளையெல்லாம் அவளையெல்லாம் ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக பார்க்க முடியும்? சான்ஸே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் கூட அவகிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்போ நம்ம வந்து ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், என்னை வந்து பகவான் தான் படைச்சிருக்கார், பகவான் தான் காசு, நான் இஃபெக்ட் அப்படின்னா நான் ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பாள்ல, அவளும் அதே மாதிரி அதே ஈஸ்வராவுடைய இஃபெக்டாக தானே இருப்பா. அதை மட்டும் நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ராகத்வேஷம் வியவஸ்திதவ், அவ்வளோ தூரத்துக்கு ராகத்வேஷம் நம்மளுடைய மனசில் ஊறி போயிருக்கு. ஸோ பட் நல்ல விஷயங்களோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லியும் கொடுக்குறா. ஆனால் என்னெல்லாம் நீ பார்க்கறியோ அது எல்லாமே ஈஸ்வரா தான் அப்படிங்கிற அறிவும் நமக்கு வரணும். அது என்றைக்கு வரதோ வரட்டும். பட் இப்போதைக்கு சேக்கரடாக அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஈஸ்வரா. பசுமாடு பார்த்தா அது வந்து எல்லாம் என்ன 33 கோடி தேவதாசும் அதில் இருக்கா. அது கண்ணில் ஒத்திண்டா பணம் வரும், ஐஸ்வர்யம் வரும். அதை மாதிரி எந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஈஸ்வராவாக என்னால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரிச்சுவல்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தை பகவான் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் ரொம்ப காமனாக இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அகம் கிருத்துஹு அப்படின்னு சொல்கிறார். கிருத்துஹு அப்படின்னு சொன்னால் யஜ்ஞம்னு அர்த்தம். அதாவது அந்த வைதீக கர்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 11th சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு பேஸை வந்து இங்கே கொடுக்குறார், ஏற்படுத்துகிறார், ஒரு ஃபவுண்டேஷனை இங்கே கொடுக்குறார்.
ஸோ க்ரதுஹு அப்படின்னு சொன்னால் ஸ்ரௌத்த கர்மா அப்படின்னு அர்த்தம். ஸ்ரௌத்த கர்மானா என்ன அர்த்தம்? ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மான்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஸ்ரௌத்த கர்மா. ஸ்ருதினா என்ன அர்த்தம்? வேதம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவை பண்ணினோன்னா அதுக்கு பேர் ஸ்ரௌத்த கர்மா. நிறையா முண்டக்க உபனிஷத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், அந்த மாதிரி நிறையா கர்மாஸ் இருக்குது. சந்தியாவந்தனம் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்ரௌத்த கர்மா. அப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? அகம் க்ரதுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அந்த ஸ்ரௌத்த கர்மான்னு சொல்கிறார். நீ ஒரு கர்மா பண்ணுறியே, அந்த கர்மாவே நான் தான் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் கர்மா பண்ணுறது மூலமாக அந்த ஈஸ்வராவை வர்ஷிப் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பகவான் என்ன சொல்கிறார்? நீ ஒன்று பண்ணுறியே அதுவே நான் தான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸோ விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகம் யஜ்ஞா. யஜ்ஞான்னா என்ன அர்த்தம்? இங்கே ஸ்மார்த்த கர்மா. ஸ்மார்ட்டாக கர்மா பண்ணால் ஸ்மார்த்த கர்மா. ஸ்மார்த்த கர்மானா என்ன? ஸ்ரௌத்த கர்மானா ஸ்ருதியில் சொல்லப்பட்டது. ஸ்மார்த்த கர்மான ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மா. ஸ்மிருதினா இப்போ படிச்சுட்டு இருக்கோமே பகவத்கீதா, அது ஸ்ருதியா ஸ்மிருதியா? ஸ்மிருதி. ஸ்மிருதினா என்ன அர்த்தம்? ஸ்ருதியை தழுவின கிரந்தங்கள் எல்லாத்தையும் நாம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம். யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, அந்த மாதிரி நிறைய ஸ்மிருதிலாம் இருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவெல்லாம் இங்கே யஜ்ஞா அப்படின்னு கிருஷ்ணர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ அதுலேயும் நிறையா ட்ரெடிஷ்னலாக நிறையா கர்மாஸ் எல்லாம் நாம் பண்ணுவோம். இப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அப்புறம் ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மா. ஏன்னா வேதம் மூலமாக தான் நம்மளுக்கு பகவான் ஒருத்தர் இருக்காருன்னே தெரிய வருது. ஏன்னா பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது அப்படின்னா அதை பற்றி எங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? எது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஸோ வேதம் தான் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே எங்கே போயிடணும் அப்படின்னா வேதத்துக்கிட்ட தான் நாம் போகணும். அப்புறம் இந்த ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்மிருதி பேஸ் பண்ணியும் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காரடையா நோன்பு, இது வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கான்னா இல்லை. அந்த சத்யவான் சாவித்ரி அந்த புராண கதையில் அந்த மாதிரி பண்ணினதை வச்சு நாம் அந்த ரிச்சுவலி இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது யஜ்ஞா அப்படிங்கிறது ஸ்மார்த்த கர்மா. அப்புறம் என்னது? ஸ்வதா. ஸ்வதா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸுக்கு நாம் கொடுக்குற ஆப்லேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆஃபரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்ராத்தம் போது நாம் அவளுக்கு கொடுக்குற அந்த ஆஃபரிங்க்கு பேர் ஸ்வதா. இப்போ ஹோமம்லாம் கூட பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்ராத்தம் போது. இப்போ தேவதாக்கு ஆஃபர் பண்ணும்பொழுது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. பித்ருக்களுக்கு ஆஃபர் பண்ணும்பொழுது ஸ்வதா அப்படின்னு சொல்லி அதை ஆஃபர் பண்ணுவாள். ஸோ பிண்டம் வைக்கிறது, தர்ப்பணம் பண்ணுறது, அது எல்லாமே ஸ்வதா. அதுவும் நான் தான் சொல்கிறார். அகம் ஸ்வதா. நீ உன் பித்ருக்களுக்கு பண்ணுறது மூலமாக என்ன ப்ளீஸ் பண்ணலான்னு நினச்சின்னு பண்ணுறியே, அந்த ஸ்வதாவே நான் தான் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். அகம் ஔஷதம். ஔஷதம் அப்படின்னா ஜென்ரலாக மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெடிசினல் பிளான்ட்னு எடுத்துக்கலாம், ரெகுலர் பிளான்ட். ஏன்னா பிளான்ட்டு தான் நம்மளுக்கு சாப்பாடு இல்லையா? அந்த மந்திரத்தில் வருமே, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்யஃப் பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதிபியோன்னம் அப்படின்னு வரும். ஸோ ஔஷதம் அப்படின்னா இந்த இடத்துல ஓஷதி அப்படின்னு சொன்னால் பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளான்ட் கிங்டம் அப்படின்னு அர்த்தம்.
அந்த ஓஷதியிலேருந்து தான் நமக்கு ஃபுட்டு வந்து கிடைக்கிறது, அன்னம் வந்து கிடைக்கிறது. நீங்கள் வந்து அதை மெடிசன் அப்படின்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளான்ட்டும் யாரா? நான் தான். நீ என்ன தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறார் பகவான். அகம் ஔஷதம். அப்போ நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அது எல்லாம் நான் தான். ஸோ அதனால்தான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பகவானை ஒரு செகண்டு நினச்சிண்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும். சில பேர்லாம் வந்து பரிசேஷனம்லாம் பண்ணி சாப்பிடுவா. இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, பெரிய கல்யாண சத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த ஒரு ரோ இருக்கும் இல்லை. நம்ம வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டில் உட்காந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அப்படி போட்டுட்டே போவாள். அந்த 25வது ஆளுக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சாப்பிட்டதுனால அவள் எப்படி வந்து பார்த்தா நான் போட்டேன்னா இல்லையா, ஏன்னா திரும்பி போட்ட மாதிரியே இலையை வந்து க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி இந்த பந்தியிலலாம் உட்காரும் பொழுது பேசிக்காக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். இல்லை சாதம் போட்டுட்டு நெய்யெல்லாம் விட்டதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டை போட்ட உடனே எடுத்து அந்த மாதிரி அட்லீஸ்ட் இனிமேலாவது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன தான் பசிக்கட்டுமே, 2 நிமிஷத்தில் ஒன்றுமே ஆகிடாதுல்ல. அந்த அந்த டிசிப்ளின் வந்து ஒரு பந்தி டிசிப்ளின் இருக்கே, அதையாவது பேசிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சப்போஸ் பஃபேயாக இருந்ததுன்னா அதுக்கு பகவானை ஒரு நிமிஷம் நினச்சிண்டு வாயில் போட்டுக்க வேண்டியதுதான். அன்னம் ந நிந்தியாத், அன்னம் பரிச்சக்ஷீத அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்தில் வந்து பார்த்துருக்கோம். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறது. அன்னம் பிரம்ம ரசோ விஷ்ணு போக்தா தேவோ மகேஸ்வரஹா இல்லை போக்தா தேவோ ஜனார்தனஹா அப்படின்னும் ஒரு இது இருக்குது, வெர்ஷன் இருக்குது. ஏவம் தியாத்வா து யோ புங்க்தே அன்னதோஷைஹி ந லிப்யதே. இப்போ அந்த அன்னத்தில் யாரோ பண்ணியிருப்பா, ஏன்னா அது தோஷம்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இல்லை நம்மளுடைய உடம்புக்கே ஒத்துக்காத ஏதோ ஒரு சாப்பாடு அப்படின்னா நம்ம ஒரு செகண்ட் பகவானை நினச்சிண்டு, அதாவது இந்த ஃபிசிக்கல் ஃபுட் இருக்கே பார்க்குறோமே, கண்ணால் பார்க்கறது வந்து பிரம்மா அப்படின்னு யோசிக்கணுமா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டா உள்ளே வந்து எனக்கு அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கே, அந்த நியூட்ரியன்ஸ் தானே எனக்கு வந்து போஷாக்கை தருது. அதனால தான் விஷ்ணு வந்து ஸ்திதி கர்த்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதனால் அவர் தான் ரசகா, விஷ்ணு தான். போக்தா யார்? யார் சாப்பிட்றா? மகேஸ்வரஹா தான் சாப்பிட்றார். ஸோ ஏவம் தியாத்வா து யோ புங்க்தே, யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஞாபகப்படுத்திண்டு சாப்பிட்றாளோ அன்ன தோஷைஹி ந லிப்யத்தே, எந்த தோஷமும் அந்த அன்னத்தினால அவளுக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. அதனால்தான் சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு ரிச்சுவல். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, பிராணாக்னி ஹோத்திரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்றோமே, அது யாருக்கு கொடுக்குற ஆஃபரிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வைஸ்வானர அக்னிக்கு கொடுக்குற ஆஃபரிங். அப்போ அந்த வைஸ்வானர அக்னி இருக்காருன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? பசிக்கும். பசிக்கிறதே வந்து என்னோட இண்டிகேஷன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அக்னி தேவன் வந்து ஐயோ எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சே, எனக்கு ஏதோ நீ கொடுத்து அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்துறது தான் அந்த பசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இப்போ நமக்கு பசிக்கிறதோ பசிக்கலையோ டைமுக்கு மணி அடிச்சதுன்னா ஒருவேளை பசிச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னாடியே வந்து சாப்பிட்றோம்ல. பசிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறதே இந்த வைஸ்வானர அக்னிக்கு கொடுக்குற ஒரு ஆஃபரிங். அதனால தான் பரிசேஷனம்லாம் பண்ணும்பொழுது எச்ச பண்ணாமல் அந்த பருக்கையை வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். எந்த உபனிஷத்தில் பார்த்தோம் இதை? பராணாக்னிஹோத்திரம் அப்படிங்கிறத நிறைய உபனிஷத் சொல்லணும். சாந்தோக்கிய உபனிஷத் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, நீ சாப்பிட்ற சாப்பாடு என்னவாலாம் கன்வெர்ட் ஆகிறது, என்ன ஐட்டம் லிக்விட் சாப்பிட்டேன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகிறது, சாலிடு சாப்பிட்டேன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகிறது.
அப்புறம் நீ சாப்பிட்றது கன்வெர்ட்டே ஆகாமல் ஒரு விஷயம் உட்காந்துட்டுருக்கோம். எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு சாந்தோக்கிய உபனிஷத் வந்து பியூட்டிஃபுல்லாக நமக்கு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன, அகம் ஓஷதயா, அப்புறம் அகம் மந்த்ரஹா. இப்போ எந்த ரிச்சுவல் பண்ணினாலும் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு மந்திரத்தை சாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம எல்லா ரிச்சுவலும் பண்ணுவோம் இல்லையா. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாகா அப்படின்னா என்ன, ஏதோ அந்த அந்த பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு மந்திரம் சாண்ட் பண்ணுறோம் இல்லையா. அந்த மந்திரம் கூட நான் தான். இப்போ நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு கீதா ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருதா? எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி. இன்ஃபேக்ட் அதுவும் வந்து ஒரு அக்னி ரிச்சுவலை வச்சு தான் கிருஷ்ணர் வந்து சொன்னார் இல்லையா. அது மாதிரி என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அகம் ஏவ ஆஜ்யம். ஆஜ்யம்னா என்னது, நெய்ன்னு அர்த்தம், கீ. அப்போ அந்த ரிச்சுவல் பண்ணும் பொழுது அந்த ஹோமத்தில் நெய்யெல்லாம் விடுவோம்ல, அந்த நெய் கூட நான் தான். அப்புறம் என்ன, அகம் அக்னிஹி. அந்த அக்னியும் நான் தான். ரிச்சுவலில் ஒரு அக்னியை மூட்டுறோமே அதுவே நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அக்னி தேவதா வந்து நமக்கு தெரியும், கரெக்டாக எந்தெந்த தேவதாவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே அக்னி தேவதா வந்து ப்ராப்பராக பண்ணுவார். கொரியர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அக்னிம் தூதம் விரணீமகே ஹோதாரம் விஸ்வவேதசம். ஸோ அக்னி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, போற்றத்தகுந்த ஒரு தேவதாவாக. அதனால தான் ஆரம்பிக்கும் பொழுதே அக்னிமீளே புரோஹிதம் அப்படின்னு தான் வந்து ரிக் வேதம் வந்து ஆரம்பிக்கிறது இல்லையா. ஸோ அந்த அக்னி கூட நான் தான். அடுத்தது என்னது, அகம் ஹுதம். ஹுதம்னா அதில் போடுறது, அந்த போடுற ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்லேஷன் இருக்கு, அதுக்கு பேர் ஹுதம். அதுவும் நான் தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர் இங்கே, இருக்கிறது எல்லாமே நான் தான். சரி, இது சிம்பிளாக சொல்லிட்டு போக வேண்டியதானே, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஏன் வந்து அகம் ஔஷதம் அகம் கிரதுஹு அப்படின்னு ஏன் தனித்தனியாக பிரித்து சொல்கிறார்? அப்போ தான் நீ ஒன்றுத்தை பார்க்கும் பொழுதும் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். எதையாவது ஒன்று சாப்பிடுவேன் டெஃபினட்டாக, அப்போயாவது அது ஞாபகத்துக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பிரித்து கிருஷ்ணரிங்க இது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் டுவெல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து சொல்கிறார்.